ஹலோ கைஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உன்னிடம் தொலைந்த எபிசோட் 11 and 12. 10th எபிசோட ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே போன எபிசோட் எங்க முடிஞ்சிருக்கும், மேங்கோடைய அப்பா ஷான் கிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கார்ல அழைச்சிட்டு போயிருப்பாரு. அவர் நேரா இப்போ எங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னா ஷானோடைய அம்மா கிடைக்குதான். அங்க வச்சு அவங்க கிட்ட ஒரு செக்கை நீட்டி, என் பையனை விட்டுரு, இந்த காதல் கத்திரிக்காலாம் பண்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம், அது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? என் பையன் எதை யோசிச்சு இதை பண்ணான்னு தெரியல, ஆனா சுத்த முட்டாள்தனமான காரியத்தை தான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இப்போ உடம்பு வர சரியில்லை. அவன் என் கூட சிட்டிக்கு வர மாட்டேங்கிறான். சிட்டிக்கு வந்தாதான் அவனை குணப்படுத்த முடியும். அதுக்கு தடையா இருக்கிறது நீதான். அவனை விட்டு ஒரேடியா நீ போகணுங்கிறதுனாலதான் இந்த செக் உன் கையில தரேன். நானும் கேள்விப்பட்டேன், உங்க அம்மா இந்த ஹோட்டல்ல நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்களே. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சிக்கு ஆக்டிங் கிளாஸ்ல எல்லாம் சேரணும்னு ஆசை இருக்கு. அதனாலதான் நான் நினைச்சேன்னா உங்க அம்மாக்கு இதை விட நல்ல இடத்துல ஹோட்டல் வச்சு தர முடியும். அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஆக்டிங் கிளாஸ்லயே என்னால சேர்த்து விட முடியும். ஆனா நான் இப்ப சொன்ன டீலுக்கு நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உங்க அம்மாவும் தங்கச்சியும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நீங்க வாழ்றீங்களே அந்த வீடு, அது எங்க அம்மாவுடையதுதான். உங்க பேருக்கு மாத்திருந்தாலும் அது என்னால ஈஸியா வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கடையை என்னால ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். அதனால நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்ட்டு அந்த செக் அவங்கிட்ட நீட்டா ஷான் கேட்டு கடுப்பாகி, நீங்க என்ன மிரட்டுறீங்களா? இந்த காசு பணம் எல்லாமே எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹோட்டலை கட்டி தர முடியும். அது மட்டும் இல்லாம என் தங்கச்சிக்கும் அவ விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா வாங்க, அவனை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களால செஞ்சு தர முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்களாலதான் உதவ முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, அவனுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உங்களால சத்தியமா தர முடியாது. ஏன்னா அதை தரக்கூடிய ஒரே ஆள் நான் தான். அவனோட ஆசை எல்லாமே நான் எப்போதும் அவன் கூட இருக்கணும் தான். இந்த காசு பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா நானும் கடைசி வரைக்கும் அவன் கூடவே தான் எப்போதும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் எப்போ சர்ஜரிக்கு போறானோ அப்ப நான் அவன் கூட இருப்பேன். திருப்பி வெளியே வரும்போது அவன் கண்ணு முன்னாடி தான் நான் இருப்பேன். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஒரு அப்பாவா நீங்க அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா அதுக்காண்டி நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போவேன்னு மட்டும் சத்தியமா எதிர்பார்க்காதீங்கட்டு அந்த செக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் பட்டாங்க இருந்து போயிடுறான். அவங்க அப்பாக்கும் இதை கேட்டுட்டு என்ன சொல்றேன்னு தெரியாம தான் நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா வாங்க எப்போதும் போல ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து அவனோட வீட்டுல தான் சும்மா பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை தேடி வந்தாங்க ஷானுமே, என்ன பண்ணிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல் இல்லாம அப்படின்ட்டு கண்டிக்க, சும்மா நானும் எத்தனை நாளைக்கு தான் அங்க பெட்ல படுத்த படுக்கையாவே இருக்கிறது, எனக்கும் போரெல்லாம் அடிக்கும்ல அப்படின்ட்டு வாங்க ஷானு கையில இன்னொரு கிளவுஸ் கொடுத்து, கொஞ்சம் எனக்கு பாக்ஸிங்க்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ட்டு கேட்கவும், இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஷானு கேட்கறான். இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வாங்க பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும்ட்டு அதுக்கப்புறம் அவனுமே ஒத்துக்கிட்டு அவனுக்கு பாக்ஸிங் பார்ட்னரா இருக்கான். அந்த சமயத்துல தான் வாங்க ஷானு கிட்ட, எங்க அப்பா உன்னை தேடி வந்தாருன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பா என்ன வச்சு உன்கிட்ட பேரம் பேசியிருப்பாரு, அப்படி எவ்வளவுக்கு தான் என்ன பேரம் பேசினாரு அப்படின்ட்டு கேட்கவும், நிறைய சொல்ல போனா எங்க அம்மா ஒரு புது இடத்துல கடையை வைக்கிற லெவலுக்கு, என் தங்கச்சிக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி ஆக்டிங் கிளாஸ்ல சேர்ற அளவுக்கு அவ்வளோ நிறைய படம் தான் அவர் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படிங்கவும், இதை கேட்ட வாங்கிட்டு பரவாயில்லையே எங்க அப்பாவுக்கு நான் அவ்வளோ ஒர்த்தா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறான். இருந்தாலும் நான் போனதுக்கு அப்புறமாவும் உனக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லவும், இதை கேட்ட ஷான் உடனே, ஆனா நான் அந்த காசை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வாங்குங்கிற ஒரு பொறுக்கி பையன் கூட தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க குணமாயி வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க கூட நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும், இதை கேட்ட வாங்குக்குமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிருது. அப்போ ஷானுமே அவனை கட்டி பிடிச்சிட்டு, எனக்காண்டி ப்ளீஸ் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் மறுக்காம ஏத்துக்கோ, இந்த சர்ஜரி நீ கண்டிப்பா பண்ணிக்கணும், எனக்காண்டி ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்பவே கெஞ்ச. இதை பார்த்தா வாங்க, நீ இவ்வளவு சொல்லும் போது நான் என்ன மறக்கவா முடியும், கண்டிப்பா நானும் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்ட்டு சொல்லவும், ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு பங்கடிச்சா ஒன்னும் ஆகுதுல்ல, அது மட்டும் இல்லாம அவன் கூட சேர்ந்து நான் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடுத்த சீன்லேயே ஒரு போட்டோ ஸ்டுடியோ மாதிரியான செட்டப் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா இவங்களுக்கு ஆண்டி ஷானுடைய தங்கச்சியும் லின்ஷியாவும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு, இப்போ நம்ம இங்க என்னதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு புரியாம கேட்க, உடனே தங்கச்சிக்காரி தான், ஏன்னா வேங்கன்னு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா, ஆக்சுவலி நாங்க இதை ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாங்க உடனே ஷானு கிட்ட, ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல போட்டோ கூட நம்ம கிட்ட இல்ல, உன் கூட சேர்ந்த மாதிரி நான் நிறைய போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஷானுமே இதை கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லுவானா, கண்டிப்பா அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்றான். கட் பண்ணா அடுத்த சீன்லயே இவங்களும் விதவிதமான பேக்ரவுண்ட்ல விதவிதமான காஸ்டியூம்ல ஃபன்னியாவும் சரி ரொமான்டிக்காவும் சரி நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறது யாருன்னா நம்ம லின்ஷியா தான். அவளை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி தங்கச்சிக்காரியோ ஒரு பக்கம் ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த போட்டோ ஷூட்டும் செம்ம ஹாப்பியா முடிய கட் பண்ணா ராத்திரி கடற்கரையில ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு நம்ம 3 ஜோடிகளும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாங்குமே எல்லாரையும் பார்த்து, கடலை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயம் கேளுங்க அப்படின்ட்டு முதல்ல அவனுடைய விஷயம் கேட்கறான். இப்ப நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனோ அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சுமே நான் ஷான் கூட எப்போது போல இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்ங்கிற ஆசையை கேட்கறான். அதே மாதிரி தான் ஷானும், நானும் 10 வருஷம் கழிச்சுமே வாங்கு கூட இப்ப இருக்கிற மாதிரி எப்போதும் சந்தோஷமாவே இருக்கணும்னு கேட்கறான். அடுத்ததான் நம்ம பியானு கேட்கறான், நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல போனா இதை விட நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் டாக்டர் ஷானுமே, நானும் 10 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய உதவி தேவைப்படுற இடத்துல கிளினிக்க போட்டு என் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அப்படியே அடுத்ததா லின்ஷியா, நானும் 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆர்ட் ஸ்டுடியோவா ஓபன் பண்ணி அங்க நான் எனக்கு பிடிச்சவங்களுடைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தங்கச்சிக்காரியா தான் பார்த்துட்டு சொல்றா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி அதை கேட்டதுக்கு அப்புறமா அவளுடைய விஷயம், நானும் வருங்காலத்துல ஒரு நல்ல நடிகையா மாறுவேன், அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்சவங்க எப்போதுமே என் கூடவே இருக்கணும் அப்படிங்கறத தான் ஆசையா கேட்கறா. இந்த மாதிரி எல்லாரும் அவங்க ஆசையா கடலை பார்த்து கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு செம்ம ஜாலி
ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு பக்கம் ரொமான்டிக்காவும் போகுது. கட் பண்ணா அங்க பட்டாசு எல்லாத்தையும் செம்ம சந்தோஷமா வெடிச்சு பிடிச்சிட்டு இப்ப ஷுவானுமே வேங்கோடைய மடியில தான் படுத்திருக்கான். அப்ப அவன் கழுத்துல போட்டிருக்க செயினை பார்த்துட்டு இது யார் உனக்கு தந்தது அப்படின்ட்டு ரொம்ப கியூரியஸா கேட்க வேங்க அவன் மண்டையிலேயே செல்லமா தட்டி என்ன உனக்கு ஜலசா இருக்கா அப்படின்ட்டு கேட்கறான். அப்படிலாம் இல்லையா அப்படின்ட்டு இவனை சமாளிக்க ஆக்சுவலி இது வந்து நான் பாக்ஸிங் ஃபைட்ல வின் பண்ணது. அப்பதான் முறையா என்னாலேயே ஏதாச்சும் ஒரு விஷயம் வாழ்க்கையில பண்ண முடியுங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. சோ எனக்கு இது ரொம்பவே ப்ரீஷியஸான ஒண்ணுதான் அப்படின்ட்டு அதை கலட்டி நேரா ஷுவானுடைய கழுத்துல போட்டுட்டு நீயும் அதே மாதிரி எனக்கு ப்ரீஷியஸான ஒருத்தன் தான். சோ இதை நீயே வச்சுக்கொண்டு கடைசி அந்த டாலருக்கு கிஸ் பண்ண ஷுவானுமே அதை கிஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி நான் இதை என்னுடைய உடம்புல பச்சையா குத்திக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு வேங்க கிட்ட சொல்றான். இந்த ஒரு பக்கம் அங்க உட்காந்து இருக்கிற லின்ஷியாவையும் ஷுவானுடைய தங்கச்சியும் தான் காமிக்கிறாங்க. அப்ப ஷுவானுடைய தங்கச்சியுமே ரொம்ப சந்தோஷமா சில பண்ண எங்க அண்ணனும் வேங்கன்னு ரொம்ப நல்ல பேரல அப்படின்ட்டு கேட்கவும் லின்ஷியாவுமே ஆமான்னு சந்தோஷமா சொல்றா. அப்ப தங்கச்சிக்காரியும் சில பண்ணா நீங்க வந்தது வேங்கண்ண வந்ததெல்லாம் ஏதோ நாவல்ல படிக்கிற மாதிரியே இருக்குது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறிச்சு அப்படின்ட்டு அவளே செஞ்ச ஒரு பிரேஸ்லெட் அவ கையில இருந்து எடுத்து நேரா லின்ஷியோட கையில மாட்டி விட்டுட்டு ஆக்சுவலி நான் இதை கடல்ல பார்த்து ஒரு சிப்பியா பொறுக்கி கோத்தது. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் லின்ஷியாவுமே அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு உண்மையிலே இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அதோட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது இப்போ என் கையை நல்லாவே சரியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் அந்த ஸ்கூலுக்கு படிக்க வந்தது கொஞ்சம் டைம் பீரியடுக்கு தான், அதுவுமே இப்போ முடிஞ்சிருச்சு. நான் தான் இப்போ வரைக்கும் இங்கே இருக்கேன். ஸோ நான் என்னுடைய ஊருக்கும் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் எந்திரிச்சு ரொம்ப ஃபீலிங்கா ஆமால உங்களால கடைசி வரைக்கும் இங்க இருக்க முடியாது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அங்க சிட்டில காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தான் இது புரியலையான்னு தெரியல. நீங்க என்ன ஜஸ்ட் ஒரு சிஸ்டரா தான் பாக்குறீங்களா? ஆனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நானும் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லின்ஷியா கிட்ட சொல்ல அவ பார்த்து இன்னைக்கு காலையில இருந்து வேலை பார்த்ததுல ரொம்ப அசதியாகி அப்படியே தூங்கிட்டு இவளுக்கு அதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் கரெக்டா மழையும் பெய்ய ஆரம்பிக்க உடனே லின்ஷியாவும் தூக்கத்துல இருந்து சட்டுன்னு எந்திரிச்சு அங்குள்ள கொடையை எடுத்து தங்கச்சி கறி தான் மலையில நினைஞ்சிடக்கூடாதுன்னு அவளுக்கு கொடை பிடிக்கிறா. அதை பார்த்துட்டு அவளுமே ஒரு மாதிரி ஃபீலிங்கோட நம்ம லின்ஷியாவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா ஷுவானோட தங்கச்சிக்கு லின்ஷியா மேல ஒரு ஃபீலிங் இருக்கு, ஆனா லின்ஷியாக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு தான் இன்னும் தெரியல. இன்னொரு பக்கம் வேங்க ஷுவானா அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு டேட்டோ தான் போட ஆரம்பிக்கிறான். போடுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன மாதிரியான டேட்டோ வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு இந்த நிலா நட்சத்திரம் அந்த மாதிரி டேட்டோ போட்டு விடு அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு குறிப்பா அது அப்படின்னு கேட்க இதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து வால் நட்சத்திரம் பார்க்க போலாம், அப்படி பார்க்க முடியலனாலும் என்னோட இதயத்துல ஒரு நிலாவா நீ எப்போதுமே இருப்பல்ல அப்படின்னு கேட்கும். சரி ஓகே அப்ப நானும் நட்சத்திரத்தோடைய டேட்டோ போட்டுக்கிறேன் என்னுடைய லக்கி ஸ்டாருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷியானோடைய நெஞ்சில அவன் கேட்ட மாதிரியே ஒரு 3 டேட்டோவை தான் அழகா பச்சை குத்தி விட்டான். அண்ட் அதுலயும் ரொமான்டிக்கா ஒரு கிஸ் பண்றாப்ல. நீங்க திருப்பியும் ஷியானும் வாங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அவனுடைய நெஞ்சிலேயே ஒரு ஸ்டாரோடைய பச்சையும் குத்தி விட்டுட்டு ஒரு லவ் ஃபீலோட அதுக்கு ஒரு உமா கொடுக்குறாப்ல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஷியான் அவங்க அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்காண்டி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போறான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல. அதை நேரா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்து அவனுடைய ரூமுக்கு கொடுக்கலான்னு போன செக்யூரிட்டி இந்த டைம் அவனை விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் இதை மட்டும் நான் கொடுத்துட்டு போயிடுறேனே அப்படின்ட்டு அவனை எவ்வளவோ கெஞ்சிரான். இருந்தாலும் அவங்க விடுறதா இல்ல. எவனோ வேற வழி இல்லாம அப்படியே சோகமா திரும்பி போயிடுறான். இந்த பக்கம் ரூமுக்குள்ள வாங்குக்கு ஒரு நர்ஸ் ட்ரிப்ஸ் போடலான்னு வராங்க. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவனும் முரண்டு பிடிக்கிறான். சரி சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அவங்கள திருப்பி போடலான்னு பார்க்கும்போது நான் சொன்னது புரியலையோ உங்களுக்கு, ஒழுங்கா அங்க இருந்து போயிருங்க அப்படின்னு காட்டு கத்துறான். அதை பார்த்து அந்த நர்ஸுமே பயந்து போய் அங்க இருந்து போயிடுறாங்க. லிட்டரலி இவன் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறான். ரொம்பவே மறந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் செக்யூரிட்டியுமே அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பாவுமே ஒரு டென்ஷன்லயே தான் அவனோட ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஷுவானை கட்டினா அவன் வாங்க பார்க்காம இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போற மாதிரி தெரியல. அதனால கீழே இருந்துட்டே அவன் எத்தனாவது ஃப்ளோர் எத்தனாவது ரூம் அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டு பால்கனி வழியா எகிரி குதிச்சிடலான்னு நினைக்கிறான் போல. கரெக்டா அவனோட ரூமு கிட்டக்க கீழே வந்து நின்னுட்டு வாங்க அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்லி தான் கத்தி கூப்பிடுறான். இங்க அந்த சத்தமும் வாங்குக்கு கேட்க நேரா பால்கனிக்கு வந்து கீழே நிக்கிற ஷுவானை தான் பாக்குறான். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல எப்படியோ ஒரு வழியா அவனை பால்கனி வழியா ஏத்தி ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவங்க அப்பாவுமே அவனோட ரூமுக்குள்ள வர இப்போ உடனே கப்பு சிப்புன்னு பெட்ல சமத்து பிள்ளையாட்ட படுத்துக்கிறான். எங்க அவங்க அப்பாவுமே அவன்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா எடுத்துக்க மாட்டியா, உன்னால ஒரே கம்ப்ளைண்டா தான் வருது, எல்லாத்துக்கும் மறந்து பிடிக்கிறேன், போற வரைக்கும் ஒழுங்கா நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற புரியுதா அப்படின்னு கேட்கும். இவனும் புரியுது அப்படின்ட்டு அவனோட கையை பார்த்தா பெட்டுக்கு அடியில இருக்கிற ஷுவானோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா அங்கதான் ஒளிஞ்சிருக்கான் போல. இது அவங்க அப்பாக்குமே தெரியாது. அவர் பட்டு அவனை கண்டிச்சுட்டு அங்க இருந்து அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பரபரப்பா வரப்போற வால் நட்சத்திரத்தை பத்தி தான் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த வால் நட்சத்திரம் இந்த ஹாங் டவுன்ல தான் விழுக போதான். அப்படி அது ஒருவேளை விழுந்துச்சுன்னா சுத்தி 18 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காதான். அதனால அங்க நிறைய இழப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எவாக்குவேட் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலநடுக்க குறியீடு வர அதிகமா வருது, சுனாமி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்க. இந்த செய்தி எல்லாத்தையும் ஷுவானோட அம்மா ரெஸ்டாரண்ட்ல ஒரு கஸ்டமருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க. ஷுவானோட அம்மா கிட்ட தான் எல்லா கடையும் மூடிட்டு போயிட்டாங்க, நீங்க இன்னும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்க எப்ப கிளம்ப போறீங்க அப்படின்னு கேட்கவும் இன்னும் பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே விடலையே, அவங்களுக்கு லீவ் கிடைச்சாதான் இங்க இருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்தா ஷுவானோட கிளாஸ்ல உள்ளவங்களும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குரூப் இருந்துகிட்டு இந்த மாதிரி வால் நட்சத்திரம் இங்க விழுந்து டேமேஜ் ஆக போறதெல்லாம் சும்மா போறலி தான், அந்த அளவுக்குலாம் பெருசா டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் இருந்துகிட்டு அதெல்லாம் இல்லப்பா, கண்டிப்பா
கண்டிப்பா இந்த இடம் மொத்தமும் தர மட்டும் ஆக போகுது. இருந்தாலும் இந்த ஸ்கூல புரிஞ்சுக்காம நமக்கு எதுக்கு லீவே விட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வேங்க இல்லாததையும் அவங்க நோட் பண்றாங்க. ஆக்சுவலி வேங்குக்கு இந்த மாதிரி டியூமர் இருக்குங்கிற விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்படியாச்சும் குணமாயி வந்துடணும் தான் இவங்களும் நினைக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆக எங்க வேங்கு பக்கத்துலயே தான் ஷான் அவனுடைய பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப வேங்குமே சும்மா இல்லாம அவனுடைய டேட்டோவை காமி அப்படின்னு கேட்கும். அதை நீ ஏன் பாத்துக்கோ அப்படின்ட்டு அவனும் தூக்கத்திலேயே சொல்றான். சரின்னு அவனுடைய ஷர்ட்டை விலைக்கு வாங்கும் பாக்கலான்னு ட்ரை பண்ண போது என்ன நினைச்சான்னு தெரியல. ஷான் அப்படியே கிஸ் பண்ணணும் போல இவனுக்கு தோணுது. அப்படியே மெதுவா அவனை கிஸ் பண்ணலான்னு வரும்போது சடனா ஷானே ஸ்டாப் பண்ணி அவன் கிட்ட நேரா வந்து அவனை அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துட்டு சடனா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் அங்கே என்ன இதனால நம்ம ஆளுமே ஒரு மூடுக்கு போயிற. அதுக்கப்புறம் என்ன அந்த ராத்திரி ஃபுல்லா இவங்களுக்குள்ள ஒரே ரொமான்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஷானும் அங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்ப வாங்குமே எதுக்கு என்ன விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும், நான் ஸ்கூலை முடிச்சுட்டு உடனே உன்னை பாக்குறதுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் சமாதானப்படுத்துறான். உடனே இவனும் ஐயோ எனக்கு தலை வலிக்குது, மேபி நீங்க கிஸ் பண்ணனா கண்டிப்பா அது சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு கிஸ் வாங்குறதுக்கு இந்த பைபிள் ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஷானு ஒன்னு செல்லாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு கிஸ் பண்ண அந்த நேரம் பார்த்து கரெக்டா வேங்கோடைய அப்பா உள்ள கை என்ட்ரி கொடுக்குறாரு. இவங்க இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு என்ன நடக்குது, நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்த அப்படின்ட்டு நேரா அவனை வெளியே தான் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து நிறுத்தி அவன் கிட்ட எங்க பாரு அவனுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்காது, உனக்கு புரியுதா இல்லையா, அவனை எப்படியாச்சும் இந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு கூட்டிட்டு வந்தா அவனுக்கு சர்ஜரி பண்ணி அவனுக்கு இருக்கிற டியூமரையே நம்ம குணப்படுத்த முடியும். நீ அவன் கூட இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் இப்ப வர மாட்டேங்கிறான், நீ தான் அவனை எப்படியாச்சும் கன்வென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். நீங்க என்னையும் சேர்த்து அவனை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு கேட்க, பொண்ணு அங்க கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ, பொண்ணை வச்சு அவனை தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனுடைய நிலைமையை நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாச்சு அவனை விட்டு கொஞ்சம் விலகி போ, இந்த விஷயம் அவனுக்கு தெரியாம பாத்துக்கோ, எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து பேர. இவனுக்குமே ஒரு வேலை நம்ம வேங்க விட்டு போனாதான் கரெக்டா இருக்குமோன்ட்டு அந்த மாதிரி யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் டாக்டர் ஷானு பியானு கிளினிக்ல வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்றதுக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஷானுமே நேரா வந்து டாக்டர் ஷானு கிட்ட, இந்த மாதிரி உங்க அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதானா, வேங்கோட நிலைமை உண்மையிலே ரொம்ப சீரியஸா தான் இருக்கா, சிட்டிக்கு கூட்டிட்டு போனா அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கவும், டாக்டர் ஷானுமே ஆமா எங்க அப்பா கிட்ட ரொம்பவே கண்டிப்பா பேசிருக்கலாம், இருந்தாலும் இந்த விஷயத்துல அவர் உண்மையை தான் சொல்றாரு. இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளால வேங்குக்கு அந்த டியூமருக்கான சர்ஜரி பண்ண முடியாது, சிட்டில தான் அவனுக்கு பண்ண வேண்டிய சர்ஜரிக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சோ அவங்க போறதுதான் அவனுக்குமே நல்லது, அதனால நம்ம அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வால் நட்சத்திரம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 18 வருஷம் கழிச்சு வரப்போற இந்த வால் நட்சத்திரம் இந்த இடத்தையே தரமாட்டமாக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதுக்காண்டி தான் இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் ஆகி போறோம், நீயும் உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு சீக்கிரமா போ அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஷானோட வீட்டுல அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்காண்டி திங்ஸ் தான் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தங்கச்சிக்கு அதுல கவலையே இல்ல, ஆகாதுமா சும்மா அதெல்லாம் வதந்தி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஷானுமே வீட்டுக்குள்ள வரான். அண்ணா நீ கேள்விப்பட்டியா, இங்க இருந்து எல்லாருமே எவாக்குவேட் ஆகி போறாங்களா, நம்ம இப்ப நான் போறது அப்படின்ட்டு அவளும் ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அவங்க அண்ணன் இருக்கிற மூடுக்கு பேசுற மாதிரிலாம் இல்ல, ஒரு ஸ்டிக்கி நோட்ல எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்க, இங்க இருந்து நம்ம சீக்கிரமா எவாக்குவேட் ஆகி போறோங்கிறத தான் எழுதி வச்சிருக்கான். அதை அப்படியே ஓட்டிட்டு அங்க இருந்து போறான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி ஏதோ ஒரு பேட் மூட்ல தான் இருக்கான் போல அப்படின்ட்டு புரியுது. அப்படியே இன்னொரு பக்கம் வேங்க கிட்ட வந்தா அவனுக்கு ராத்திரி எல்லாம் ஒரே வாமிட்டா வருது. பாவம் ரெஸ்ட் ரூம்ல வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் ஷுவானு கொடுத்த சாக்லேட்டை தான் எடுத்து பாக்குறான். அதை அப்படியே வாயில போட்டுட்டு அவன் நினைப்பாவே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ஷுவானு அவனும் வேங்கோட நினைப்பாவே தான் இருக்கான். அவனுடைய ரூம்ல ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கான். அவங்க அம்மாவுமே ஒரு பவுல் நிறைய சூப்பு கொண்டு வந்து காலையில இருந்து நீ குடிக்கல, இதையாச்சும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா கிட்ட இவனுமே, அம்மா என்னைக்காச்சும் நீங்க என்ன வெறுத்திருக்கீங்களாமா, சின்ன வயசுல நான் பிறந்திருக்கவே கூடாதுன்னு, ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு தரித்திரம் தானே, அப்பாவும் என்னாலதான் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லவும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, உங்க அப்பா எதுக்காண்டி இறந்து போனாரு, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காண்டி தானே இறந்து போனாரு, அந்த விதத்துல அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா புரிய வைக்க. இருந்தாலும் ஷானு, அம்மா ஒருவேளை அப்பா முன்கூட்டியே இறந்து போவாருனோ, இந்த மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த லைஃபை நீங்க ஏத்துட்டு இருந்திருப்பீங்களாமா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாடா உங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமா இருந்தாலுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் அதுதான், அந்த காதலுக்கான அடையாளம் தான் நீயும் உன் தங்கச்சியும். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா அவர் இருக்கும்போது என்னால அவரை சரியா பாத்துக்க முடியல, குடும்பமா சேர்ந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்படும், அது ஒண்ணுதான். இருந்தாலும் நீ இந்த மாதிரி இப்ப கஷ்டப்படுறத பார்த்துதான் அவர் ரொம்பவே வருத்தப்படுவாரு. சோ நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, எதையும் பத்தி யோசிக்காத சரியா அப்படின்னு அவன் தலையில தட்டி கொடுத்து அங்க இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. இங்க ஷானா அவங்க அம்மா அவனோட அப்பா மேல வச்சிருக்கிற பாச கதையை கேட்டதுக்கு அப்புறமா தானும் வேங்கக்காண்டி எதை வேணாலும் செய்யலான்னு குருக்கள் இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பைய கொடுத்துருப்பாருல, அதைத்தான் எடுத்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வாங்கிக்கிட்ட சீக்கிரமா உன்னை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணுப்பா கிளம்பு அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவன் கேட்காம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்க இவனுடைய அப்பாவுமே நேரம் வந்து அந்த டாக்டர் அமிச்சிட்டு, என்ன கிளம்ப போறது இல்லையா, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க போற அப்படின்ட்டு கத்துறாரு. இவன் அதை கேட்டுட்டு ஷான் எங்க அப்படின்ட்டு தான் கேட்கறான். ஷான் எல்லாம் வரமாட்டான், ஒழுங்கா நீ இப்ப என் கூட சிட்டிக்கு வர அப்படின்னு சொல்லுவான். அவன் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவன் ரொம்பவே மறந்து பிடிக்கிறான். உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு அவன் செவிட்லயே அறையிறாரு. இதை பார்த்து அவனுமே, அடிங்க நல்லா அடிங்க, இந்த மாதிரி தானே எங்க அண்ணனையும் அடிச்சு அவனுடைய காதை செவிடாக்குனீங்க, என்னையும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஆவேசப்பட, உனக்கு எதுவும் லூசு கீசு பிடிச்சு போச்சாடா, உங்க 2 பேரையும் வளர்த்ததே தப்பு அப்படின்னு சொல்லுவான். என்ன நீங்க என்ன வளர்த்தீங்களா, சின்ன வயசுல இருந்து என் பாட்டி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தீங்களா,
அப்ப எனக்கு 10 வயசு தான். வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அண்ணனை போட்டு அப்படி அடிச்சிங்க. அதெல்லாம் இன்ன வரைக்கும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. என்ன நீங்க வளர்த்தீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா என் மேல நீங்க என்னைக்குமே அக்கறை காட்டினதே இல்ல. உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய கௌரவம், அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை, அதை நோக்கி தானே எப்போதும் ஓடிக்கிட்டே இருந்தீங்க. என் மனசையும் சரி என் அண்ணன் மனசையும் சரி என்னைக்குமே நீங்க புரிஞ்சுக்கிட்டதே இல்ல அப்படின்னு சொல்ல, எல்லாமே நல்லது காண்டிதான் பண்றேன், நீ நல்லா இருக்கணும் தானே நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லவும், என்னது நீங்களும் நானும் வேற வேற இல்ல, நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன அப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுக்குறான். அதாவது சின்ன வயசுல அவங்க அப்பாவுடைய ரூம்ல அவரும் ஒரு ஆளு சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு போட்டோவை தான் சின்ன வயசுலயே பாத்துருக்கான். அப்பதான் தெரியுது அவங்க அப்பாவுமே ஒரு கே தான்ட்டு. இருந்தாலும் அவர் ஏன் இவங்க 2 பேருடைய காதல ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா, ஏன்னா அவருடைய காதல யாருமே ஒத்துக்கல. அந்த டைம்ல இவங்க காதல சமூகம் ரொம்பவே தப்பா தான் பேசுச்சு. அதனாலயோ என்னமோ அவங்க அப்பாவுடைய காதலுமே கடைசியில கை கூடல, பிரேக்கப்ல தான் முடிஞ்சிச்சு. அதனாலதான் அவங்க பசங்களையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரொம்பவே கண்டிச்சு வளர்த்திருக்காரு. இப்ப அந்த விஷயத்துல அவங்க அப்பா கிட்ட சொல்லி காட்ட அவங்க அப்பா டென்ஷன் ஆகி 2 பேத்துக்குள்ள கை கலப்பாயிருது. அப்ப அங்க வந்து ஷானுமே இதை பார்த்துட்டு 2 பேரையும் பிரிச்சு விடுறான். அவங்க அப்பா கிட்டே நேரம் வந்து, எங்க பாருங்க நம்ம முன்னாடி போட்ட டீல மறந்துட்டீங்களா, நான் அவனை எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், நீங்க கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரம் அனுப்புவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. எங்க வேங்கமே ஷானை பார்த்து சந்தோஷத்துல அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். எங்க நீ வராம போயிருவான்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவோம். அது எப்படி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவோம். உங்க அப்பா நம்ம 2 பேருடைய காதலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு ஷானு சொல்ல, அதை கேட்டு வேங்க ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற, அவர் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்கவே மாட்டார், அப்படி சொன்னா அவர் போய் சொல்றாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் இல்ல, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எப்போதும் ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. நீ அதை நல்லா அவர் கூட சிட்டிக்கு போய் அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணி குணமாயி திருப்பி வா, கண்டிப்பா உனக்காண்டி நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் நீயும் என் கூட வரலாம்ல அப்படின்னு கேட்க, எனக்கு இங்க காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய கடை வேற ஓப்பன்ல இருக்குல்ல, நான் தான் பாத்துக்கணும், சோ நீ போயிட்டு வா, நான் எப்படியும் காலேஜுக்கு அங்கதான் வந்து சேருவேன், கண்டிப்பா நானும் அவனை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல, ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறமா நீ பார்க்க வரலன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஷான் அவனுக்கு கிஸ் பண்ணிடுறான். இங்க பாரு, கண்டிப்பா நம்ம 2 பேர்த்த யாராலையும் பிரிக்க முடியாது, நான் சொல்றதை கேட்டு இப்ப நீ உங்க அப்பா கூட போ, இந்த ஒரு கொஞ்ச கால பிரிவுனால நம்ம காதலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நான் சொல்றதை கேளு அப்படின்ட்டு புரிய வைக்கவுமே தான் வாங்குமே அவங்க அப்பா கூட போறதுக்காண்டி சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் ஷானு தான் அவனுடைய ரூம்ல இருந்து நேரா பேஸ்மெண்ட்டுக்கு அவனை வீல் சேர்லயே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப எதுக்காண்டி என்ன வீல் சேர்ல எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டு இருக்க, எனக்கு காலெல்லாம் நல்லா தாண்டா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு வாங்குமே ஷானு கிட்ட சொன்னாலும், அதெல்லாம் பரவாயில்ல, இந்த நேரத்துல நீ ஓவரா நடக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லி நேரா அவனுடைய கார் கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து விடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்கூட்டில இருந்து ஒரு அட்டடப்பாவை தான் எடுக்கிறான். அதை நேரா வாங்கு கையில கொடுக்க, இது என்ன எனக்கு கிஃப்டா என்ன அப்படின்ட்டு அவன் திறந்து பார்க்கலாம்னு நினைக்கும் போது ஷானு தான், வேண்டாம் நீ எப்ப என்ன மிஸ் பண்றியோ அந்த டைம்ல அதை ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவனை அனுப்பி வைக்க, வாங்குமே ஒரு மாதிரி பிரியவே மனசு இல்லாம தான் அந்த கார்ல ஏறி போறான். கார் அங்க இருந்து கிளம்ப இங்க ஷானுமே வால் நட்சத்திரம் விழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு ஸ்கூட்டில எங்கேயோ வேக வேகமா போறான். அப்பதான் நமக்கே தெரியுது எல்லாருமே இந்த ஊர் வால் நட்சத்திரத்தால தரமட்டமாக போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு காலி பண்ணி போனா, இவன் மட்டும் முன்னாடி கோயில ஒரு குருகால் இவன் கிட்ட சொல்லிருப்பார்ல, கரெக்டா டிசம்பர் 12 4:15 நீ அந்த வால் நட்சத்திரத்துக்கிட்ட என்ன விருப்பம் கேட்டியோ அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அந்த டிசம்பர் 12 இன்னைக்குதான். சோ இவனுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம இவன் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த வால் நட்சத்திரத்துக்கிட்ட எப்படியாச்சும் சர்ஜரியில வாங்க உயிர் பழிச்சு வந்துடணுங்கிறத தான் வேண்டதுக்காண்டி ஓடுறான். இன்னொரு பக்கம் வாங்க அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காண்டி அவங்க அப்பா போட்ல ஏற சொல்றாரு. அப்ப அவன் சுத்தி முத்தி அங்க உள்ள துறைமுகத்தை பாக்குறான். எங்கேயும் பார்த்தா சைரன் அடிக்கிற மாதிரியே தெரியல, என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குது, இந்த இடம் எப்போதுமே இல்லாத மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க, ஒழுங்கா நீ போட்ல ஏறு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இவனுக்கு இங்க என்ன நடக்குது, இந்த மாதிரி வால் நட்சத்திரம் வந்து இந்த இடத்தையே டேமேஜ் பண்ண போகுதுன்னு அவனுக்கு எந்த விஷயமுமே தெரியாது. இப்ப நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அவன் கத்த, அந்த நேரம் பார்த்து கரெக்டா டாக்டர் ஷானு பியானோ அதுக்கப்புறம் ஷானுடைய தங்கச்சியும் அங்க வராங்க. ஷானுடைய தங்கச்சி நேரா வாங்கிக்கிட்ட வந்து, அண்ணா எங்க அண்ணன் எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மாவை நாங்க ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம், இருந்தாலும் எங்க அண்ணன் தான் எங்க போனான்னு தெரியல, அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்கவே உடனே அப்ப நான் அவனை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறான். உடனே செக்யூரிட்டிஸ் யாருமே விட மாட்டேங்கிறாங்க, அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போதான் அந்த பாக்ஸ் கீழே விழுகுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வாங்க பாக்க உள்ளக்க பார்த்தா அவனும் ஷானும் 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரியான நிறைய ஞாபகங்கள், போட்டோஸ், அது மட்டும் இல்லாம அந்த குருக்கள் ஷானுக்கு கொடுத்த பேப்பர் கூட அதுலதான் இருக்கு. அதை பார்த்து இவனுக்கும் இந்த மாதிரி எதுக்கு லூசுத்தனமா அதெல்லாம் நம்புறான்னு தெரியலையே அப்படின்ட்டு அங்க உள்ளவங்க கிட்ட, அவன் ஒண்ணு காணாமலாம் போல, அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும், நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது செக்யூரிட்டிஸ் யாரும் விட மாட்டேங்கிறாங்க. உடனே டாக்டர் ஷானு பியான தங்கச்சி அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு வாங்க கிட்ட சாவி கொடுத்து ஸ்கூட்டில சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, இவனும் வேக வேகமா ஸ்கூட்டி எடுத்துட்டு ஷான் போற இடத்துக்கு தான் அவனை காப்பாத்துறதுக்காண்டி போறான். இங்க வேங்கோட அப்பாவுமே அவன் போறதை பார்த்து டென்ஷன் ஆகி அவனை திருப்பி கூட்டிட்டு வரதுக்காண்டி போலான்னு பார்க்கும்போது டாக்டர் ஷானு தான், அப்பா அவன் அவனுடைய வாழ்க்கையை தேடி போறான், நீங்க தேவையில்லாம அவனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணுங்க உன் தம்பி ஒன்னால தான் இப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அங்க லின்சியா ஊர்ல இருந்து திருப்பி இந்த இடத்துக்கு இவங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அப்பாவுமே நீ என்னமா இங்க பண்ற அப்படின்னு கேட்கவும், ஒண்ணு இல்ல அங்கிள், எங்க அப்பா சொன்னாங்க நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு, சோ உங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்காண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வேங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா போலான்னு பார்க்கும்போது, அப்பா நில்லுங்கப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க புரியாமவே இருக்க போறீங்க, நானும் சரி என் தம்பியும் சரி என்னைக்கோ வளர்ந்துட்டோம், உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லவும், இந்த பக்கம் லின்சியாவும் இருந்துகிட்டு, ஆமா அங்கிள் என் அண்ணனுக்கும் டாக்டர் ஷானுக்கும் நடந்த மாதிரி திருப்பியும் நடக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கவும், இந்த பக்கம் பியானுமே இருந்துகிட்டு, அங்கிள் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, அதை நீங்களே
நீங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவருக்கு டென்ஷன் தான் ஆகுது. உடனே டாக்டர் ஷானு தான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இப்படி வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் லின்ஷியாவுமே தங்கச்சிக்காரிய தனியா கூட்டிட்டு வர எங்க தங்கச்சிக்காரியுமே கண்ணை மூடி எப்படியாச்சும் வேங்க அண்ணனும் என் அண்ணனும் உயிரோட திருப்பி வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அதுக்கப்புறம் லின்ஷியாவை பார்த்து நீங்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் இங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கவும் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு அவளும் ஆச்சரியப்பட அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த இடம் தரமட்டமாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் நான் உன்னை ஏன் கூடவே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அண்ட் இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லின்ஷியாவும் அதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக எங்க டாக்டர் ஷானுமே அவங்க அப்பா கிட்ட அப்பா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் எனக்கும் வேங்கக்கும் எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில காதலுக்கிறது நமக்கு பிடிச்சது யாரும் அவங்க மேலதான் வரும், நம்மளால அதை ஃபோர்ஸும் பண்ண முடியாது, அதை விட்டுட்டு வரவும் முடியாது. உங்களுடைய கவலை எல்லாமே இந்த சமூகம் என்னையும் சரி என் தம்பியும் சரி எப்படி நினைக்கும், கண்டிப்பா இந்த காதலை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, தோல்வியில தான் முடியுங்கிறது உங்களுடைய சிந்தனைப்பா. ஆனா எங்களுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, நாங்க எங்க காதலுக்காண்டி யாரை வேணாலும் எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் இந்த பக்கம் பியானுமே ஆமா அங்கிள் நான் கண்டிப்பா டாக்டர் ஷானை ரொம்ப நல்ல விதமா பாத்துப்பேன். அண்ட் அதே மாதிரி தான் ஷானும் வேங்க ரொம்ப நல்லாவே பாத்துப்பான், நீங்க இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அங்கிள் அப்படின்ட்டு சொல்லவுமே தான் அவர் இதெல்லாமே கேட்டு ஒரு மாதிரி மனசு மாறிடுறாரு. அண்ட் பியானோடைய கையை டாக்டர் ஷானோட கையோட சேர்த்து வச்சு கண்டிப்பா இந்த பாதை ரொம்பவே கஷ்டமா தான் அமையும், இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தை கண்டிப்பா நானும் நம்புறேன் அப்படின்னு ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு இவங்க காதலுக்கு. இன்னொரு பக்கம் ஷானு ஸ்கூட்டில கடற்கரையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். அவனை தேடிக்கிட்டே பின்னாடியே நம்ம வேங்கும் ஸ்கூட்டில வந்துகிட்டு இருக்க, பார்த்தா பாதி வழியிலே அது ஏதோ ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டி அங்கேயே விட்டுட்டு இவனும் அவனை தேடி ஓடியே போய்கிட்டு இருக்கான். அப்போது தான் அவங்க அப்பா கார்ல வந்து அவனை நிறுத்துறாது, வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லவும் நல்லா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவனை காப்பாத்துறதுக்கு சீக்கிரமா போகணுமா வேண்டாமா ஒழுங்கா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லவும் தான் அவன் ஏறிக்கிறான். எதுக்காண்டி நீங்க எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு காதல்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியாம இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்போதான் அவங்க அண்ணனுக்கு நல்லாவே புரிய வச்சுட்டேன், உண்மையிலே நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க உண்மையிலே ரொம்ப வளர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு அவரும் எமோஷனலா பேச இப்ப இந்த மாதிரி மனசு மாதிரி என்ன பிரயோஜனம், நானே கொஞ்சம் நாளைக்கு தான் வாழ போறேன் அப்படின்ட்டு அவனுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். அப்பெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பா உயிரோட இருக்கணும், நீயும் சரி ஷானும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல இதை கேட்ட அவனுக்கு இன்னும் ரொம்ப எமோஷனலாகி கண்ணெல்லாம் கலங்குது. இன்னொரு பக்கம் ஷானும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். அங்க ஸ்கூட்டியை போட்டுட்டு அங்கதான் படிக்கட்டு மாதிரி இருக்கு, அதுல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் வேங்குடைய அப்பாவும் அதே இடத்துக்கு வந்து அவனை விட இதுக்கப்புறம் நீ நடந்துதான் போகணும், அவனை எப்படியாச்சும் சீக்கிரமா கூட்டிட்டு ரெண்டு பேரும் பத்திரமா திருப்பி என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்க அவனுமே சரிப்பான்னு கேட்டுட்டு ஷானை தேடி தான் அந்த படிக்கட்டுல ஏறி போய்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனுக்கு ஒரு கல்லு தடிக்கிற அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். மேல பார்த்தனா அந்த வால் நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை கிராஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஷானுமே அதுக்கப்புறம் ஒரு பாறை மேல ஏற அங்க பார்த்தா கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இவனுமே அந்த வால் நட்சத்திரம் மேல கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் ஆகிட்டு இருக்க இங்க முட்டி போட்டு அவனுமே வேண்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் வேங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்களை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கடவுளே என்னுடைய வெறுப்பு ஏன் என்னுடைய உயிரை கூட வேங்க காண்டி தியாகம் பண்ணுவேன், அவனுக்கு இருக்கிற அந்த டியூமர் குணமாகி அவன் நோய் நொடி இல்லாம எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அப்படின்னு சொல்லி வேண்டான். இந்த பக்கம் வேங்க கிட்ட வந்தா அவனுமே மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டு நேரா ஷானை பாக்குறதுக்காண்டிதான் ஒரு பாறையிலயும் ஏறான். ஷான் அப்படின்ட்டு அவனை கத்தி கூப்பிட இவன் இந்த பாறையில இருக்கான், ஷான் வேற ஒரு பாறையில இருந்து அந்த சத்தம் கேட்டு அவனை பாக்குறான். அவனுக்கு வேங்க திருப்பி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனை பார்த்து அப்படியே சிரிக்க மேல பார்த்தா அந்த வால் நட்சத்திரம் எல்லாமே இவங்களை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகுது. சொன்ன மாதிரி அந்த ஊரை தரமட்டெல்லாம் ஆக்கல, அது பாட்டு வானவில் மாதிரி அப்படியே வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அத்தோட அங்க சீனை கட் பண்ணி எபிசோட மொத்தமாவே முடிச்சிட்டாங்க மக்களே. என்னடா இதுவா எண்டிங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே இதுதான் எண்டிங்கே. நீங்க கூட கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கலாம், நான் ரொம்ப ஆனேன். சொல்ல போனா அந்த கதையோட பிளாட் என்ன, வேங்கோட தலையில டியூமர் இருக்கு, அது எப்படி சரியாகும், இவங்க ரெண்டு பேரும் திருப்பி சேருவாங்களா, அது மட்டும் இல்லாம அவனை தரித்திரன்னு வர சொல்லி கூட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்னடா தீர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த லூஸ் எண்ட்ல விட்டுட்டு அவங்க பட்டு சீரியஸை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு கண்டிப்பா இன்டர்னலா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் மக்களே, கதையை எடுக்கிறதுக்கு எதுவும் பட்ஜெட் தட்டுப்பாடான்னு தெரியல. பட் இந்த மாதிரி இது முடிஞ்சிருக்கவே கூடாது. இந்த சைனீஸ் பீர்லயே சொல்ல போனா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் பண்றாங்க, பட் ஃபினிஷிங் தான் அவங்க கிட்ட சரியில்லை. இந்த மாதிரி இப்படி ஒரு எண்டிங் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் இந்த சீரிஸை எடுத்துருக்கவே மாட்டேன். சோ பேட். எனிவே இதுக்கு நீங்க ஸ்பெஷல் எபிசோட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னும் அஃபிஷியலா எதுவும் சொல்லல, அந்த விதத்துல ஸ்பெஷல் எபிசோட்னு எதுவும் கிடையாது. ஒருவேளை எல்லாருமே என்னடா இது எண்டிங்கே ஒழுங்கா எங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோட் வேணும்னு கேட்டு அவங்களும் சரி ஓகே போட்டு விடுறோம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதையே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் மக்களே, ஐம் ரியலி சாரி. பட் எனிவே என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி நீங்க எனக்கு ஒரு ஜஸ்ட் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் மன ஆறுதலா இருப்பேன். ஸோ அதை மட்டும் பண்ணி விட்டு போயிருங்களா ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். டோன்ட் வரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன தெரியுமோ, பீச் அண்ட் மீதா. அது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும் மக்களே. பார்க்காதவங்கள மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அதோட சீசன் 1 வேற லெவல்ல இருக்கும். அதோட வீடியோவை மேல நான் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அதுல பாருங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயே பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம பாத்துருங்க. ஏன்னா சீசன் 2 வந்துருச்சுல்ல, அதுல வெறும் 4 எபிசோட் தான் இருக்கு. பட் இருந்தாலும் காமெடிக்கு பஞ்சம் இருக்காத நான் நம்புறேன், நீங்களும் அதே நம்புங்கள். சரி ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன் மக்களே. பாய் பாய்.